கட்டி கேசரி செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு குக்கி, எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. திமுக ஒரு தீய சக்தி, டிவிக்கே ஒரு தூய சக்தி. திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ ஆம், நான் தான் விஜய். உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. நம்ம நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறானுங்க. அதான் ஏன் உங்களுக்கு போன் அடிக்கிறாங்க? நாம நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறானுங்க. என்ன நேம் உங்க நேம்? நேம்னா ஜபகுமார். கரப்பாம்பூச்சி கிடக்க அதை பாத்துக்கிட்டு அப்படி சாப்பிடுற. அட ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க போல கொல்ல பாக்குறாங்க. கரப்பாம்பூச்சி சோத்துல கட்டி கூப்பாடு போட்டு கல்யாணத்துல பாட்டு. பங்காளி, ரசத்துல கரப்பாம்பூச்சி தானே கிடந்துச்சு, சாம்பார்ல என்ன கிடந்து தெரியுமா? என்ன கிடந்துச்சு? பெருச்சாளி. பங்காளி, இதையே தூக்கி போட்டு தூர் வாரிட்டு இருக்கேன். சரி சரி, மோர ஊத்து, அதுல பூனை கிடக்குதான்னு பாப்பா. இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுங்க. என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். திருப்பியே சொல்லிட்டேன், இது வந்து அரசியல் படம், ரொம்ப தரமான பாட்டுலாம் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. சிவகார்த்திகேயனின் டான் திரைப்படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்கியிருந்தார். தற்போது நடிகர் ரஜினிகாந்தின் 173வது படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்குகிறார். எந்திரிச்சேன், பல் தேய்ச்சேன், குளிச்சேன், சாப்பிட்டேன், அப்புறம் ரெடி ஆயிட்டு திரும்பி படுத்து தூங்கிட்டேன். ஒரு கம்மு, ஒரு கப்பு டீ இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு தேவைலாம் சவுத் இந்தியாவில் நம்பர் 1 கம்பெனி, மாசம் 50,000 ரூபாய் சம்பளம், அவ்வளவுதான். நீ என் கூட வாடா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். இதை விடையாப்பா, இதை விடடா. எங்க போய் முடிய போதும். வரண்டா சின்னசாமி. சரிடா. பாயசம் இல்லையா, வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாஸ். ஐயோ, பாயாசம் வரலன்னா பக்கத்துல இருக்க இலையில எடுத்து நீங்களாவது குடுங்கடா. அண்ணன் இன்னைக்கு பாயாசமே வைக்கலையாம்னே. அண்ணே, பாயசம் வெளியில குடுக்குறாங்களா, கொஞ்சம் வரீங்களா? பாயாசம் வெளியவா? ஆமாண்ணே. பால் பாயாசமா? ஆமாண்ணே. வர கதை எவனுக்கு எவனு? கதையில ஹீரோக்கு என்ன வயசு? அத சொல்லு. ஒரு 40 வயசு இருக்கு சார். 40 வயசா? எனக்கா? ஹலோ, நான் ஒரு யூத் ஹீரோமா, வயசுக்கு தகுந்த மாதிரி கதை சொல்லு. ஊட்டியில ஒரு கான்வென்ட், அதுல நீங்க ஸ்டூடெண்ட். அடடா, ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அப்படியே மேல போறா சார். எதிர்த்தாப்புல இன்னும் ஒரு கான்வென்ட், அதுல படிக்கிற பொண்ணுதான் த்ரிஷா. டாப் கியரை போட்டு மேல தூக்கு தூக்கு தூக்குமா. ஒரு நாள் கான்வென்ட்டுக்கு நீங்க சைக்கிள்ல வர்றீங்க, அங்க ஒரு குரூப் த்ரிஷாவை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே சைக்கிளை விட்டு இறங்காம பின்னி பெடல் எடுக்கிற மாதிரி ஒரு செம ஃபைட் வைக்கிறேன் சார். அடடா, லைன் பிரமாதமா இருக்கு சார். தேங்க்ஸ் சார். இப்போ இந்த படத்துல என்னோட வயசு என்ன சார்? உங்களுக்கு 16 சார், த்ரிஷாக்கு 17 சார். அப்ப நீங்க +1, அந்த பொண்ணு +2 பாருங்களேன். ஆஹா, இந்த கதையில பல பிளஸ் இருக்கு. ஆமா சார். நீங்க போய் இந்த கதையை ப்ரொடியூசர் கிட்ட சொல்றீங்க, சரி, அட்வான்ஸ் வாங்குறீங்க. கிளினிக் பிளஸோட மில்க் புரோட்டீன் ஃபார்முலா முடியாகும் ஸ்ட்ராங், அதனால் வளரும் இவ்வளவு நீளமா. கிளினிக் பிளஸ் எடுத்துக்கொண்டான். ராசுவுக்கும் மகிக்கும் திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கிறது.
ராசு சொந்தமாக ஜெராக்ஸ் கடை வைத்துள்ளான். அளவான சம்பாத்தியம் என்றாலும் மிக சந்தோஷமான வாழ்க்கை. பன்ருட்டி மாநகராட்சியில் குப்பைகளை அகற்றும் பணியை லேசுக்கு எடுத்துள்ள வெள்ளஸ்லி பிரபு நன்கு சம்பாதித்து சொந்தமாக ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறார். ருத்ரன் தன் சொந்த ஊரில் மக்களுக்காக பணியாற்றுகிறார். உங்களுக்கு வருத்தம் என்னன்னா அவங்க பொண்டாட்டி பிள்ளையா இருக்காங்க, உங்களை விட்டுட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. நம்ம இல்லாத இடத்துல நம்மள பத்தி ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பிரபலமா இருக்கணும், இல்ல அவங்களுக்கு நம்ம ப்ராப்ளமா இருக்கணும். அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. வேலையை பார்த்து நம்ம போய்கினே இருக்கணும். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஏய் கபில இறங்கனா இவ்வளவு everybody's face அச்சி மூஞ்சி இதெல்லாம் குழப்பிரும். டாடி ஞாயிறு திரைப்படம் வரும் ஞாயிறு மாலை 6:30க்கு சந்திரமுகி மெகா ஹிட் திரைப்படம். லூசு புண்டா. ட்ரிஷா விஜய் வீட்டு முன்னாடி போய் டான்ஸ் ஆடி பாட்டு பண்ணி பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கும். கமான் கமான் கமான். தாம் தரகட தீ தரகட தோம் தரகட நம் தரகட Fucking wrong.